Hi friends, this is Rahman from Tamil Trading. tamiltrading.net ஆன்லைன் ட்ரேடிங் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாதவங்க இந்த வெப்சைட்டுக்கு வந்தீங்கன்னா எல்லாத்தையுமே கற்றுக்கலாம். எல்லாமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். டெக்னிக்கல் அனாலிசிஸ் என்ன அப்படின்றத நீங்கள் படிச்சுக்கலாம். ஆன்லைனில் பணம் சம்பாதிக்கிறது அப்படின்றத பற்றி A to Z இந்த வெப்சைட்டில் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் ஆச்சு வீடியோஸ் போட்டு. ஏன்னா கண்டினியூஸாக வந்து ஃபுல் டைம் ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்ததுனால, ஏன்னா மார்க்கெட் ஹெவி கிராஷ், மார்க்கெட் பெரிய கிராஷுக்கு அப்புறம் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருந்துச்சு. ஸோ ஃபுல் டைமாக வந்து ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்ததுனால வீடியோஸ்லாம் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. இப்போ மார்க்கெட் கொஞ்சம் செட்டில் ஆகிருக்கு, இல்லை சைட்வேஸில் போக ஆரம்பிச்சிருக்கு, இல்லை ரெக்கவர் ஆகுது, நம்ம வியூவில் சொல்லலாம். ஸோ இப்போ நிறைய டைமிங் இருக்குது. முன்னாடி வந்து ஃபாலோ வீடியோஸ்லாம் போட வேண்டி இருந்ததுனால தான் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. அதுதான் ஒரு பெரிய ட்ராபேக்காக இருந்துச்சு. ஸோ இப்போ ரெகுலராக வந்து டார்கெட்ஸ் வீடியோஸ் மட்டும் அப்லோட் பண்ணிவிட்டு ஃபாலோ அப் நம்ம போட போகிறதில்ல. இப்போ இண்டிவிஜுவலாக செக் பண்ணி பார்த்துட்டு கேட்குறவங்களுக்கு ரிப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கும். அதனால தான் இப்போ போடுறேன். இப்போ ஃபாலோ வீடியோஸ்னால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, முன்னாடி நான் ஒரு ஸ்டாக்கை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீக் வந்து அந்த ஸ்டாக் நான் எந்த டார்கெட் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹிட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அது ரிசல்ட்டை காட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த வீக்குள்ளே ஸ்டாக்கை வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ இது வந்து நிறைய டைம் எடுத்துகிட்டு இருந்ததுனால எனக்கு பண்ண முடியல. ஸோ வீடியோ ப்ரிப்பேர் பண்ணி போகணும் அப்படின்னு நினச்சா கூட ப்ரீவியஸ் டார்கெட்லாம் செக் பண்ணிவிட்டு அந்த ரிசல்ட்டை போடுங்கன்றப்போ டைம் ரொம்ப எடுத்துகிட்டு இருந்துச்சு. நான் வந்து ஃபுல் டைம் யூடியூபர் கிடையாது, நான் ஒரு ட்ரேடர். ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஐடியாஸ்லாம் நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ என்னால் வந்து ஃபுல் டைமாக யூடியூப் ஒர்க் மாதிரி இதை செஞ்சிட்ருக்க முடியல. அந்த ரீசன்னால தான் நான் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணாமல் இருந்தேன். இப்போ சில வியூவர்ஸ்லாம் நம்மகிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க, ஃபாலோவர்ஸ்லாம், ஃபாலோ போடாமல் நீங்கள் வந்து ஸ்டாக் டார்கெட் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்வெஸ்டர்ஸ் வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க ட்ரேடர்ஸை விட. ஸோ அவங்களோட கோரிக்கை தான் இது. சரி, நீங்கள் ஃபாலோ அப்லாம் கூட போட வேணாம். நான் கேட்டவங்களுக்கெல்லாம் சொல்லியிருந்த பதில தான். அதனால தான் அவங்களும் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் மட்டும் கொடுங்க, எங்களுக்கு வந்து உங்கள் வியூவோட நாங்கள் வந்து ஜஸ்ட் கம்பேர் பண்ணி பார்த்துக்கிறோம், அது கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. நான் இப்போ இந்த வீடியோஸ்லாம் போட ஆரம்பிக்கிறேன். வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக வீடியோஸ் போட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். வீடியோஸ் அப்படின்றது எப்படின்னா, வீக்லி ஒன்ஸ் வந்து டார்கெட்ஸ் வீடியோ, அப்புறம் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் நிறையா அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அப்புறம் எங்களோட ஓன் டூல்ஸ் வந்து நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். மேஜிக் டூல் அப்படின்னு சொல்லி ஒரு டூல் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ட்ரேடிங் பண்ண புதுசாக வந்து இருக்கிறவங்க எல்லாமே அந்த டூலை வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த டூல் வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, அது வந்து ஒன்றுமே தெரியாதவங்க கூட அந்த டூலை யூஸ் பண்ணி தப்பான இடத்துல என்ட்ரி ஆகாமல் அவாய்ட் பண்ணலாம். அந்த மாதிரி டூல் இருக்குது. பட் கண்டிப்பாக ஃப்ரீயாக இருக்காது, அதுக்குன்னு ஒரு காஸ்ட் இருக்கும். ஸோ அது வந்து டைம் ஆகும், இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். இப்போதைக்கு நாங்கள் அது வந்து அந்த டூல் ரெடி பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்து நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு லைவ் மார்க்கெட்லேயும் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதோட ரிசல்ட் வந்து அபவ் 70% வர்றப்போ தான் அது வந்து நான் சேல்ஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாலேயும் இருக்கும். ஸோ அந்த ப்ராசஸ் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ப்ளஸ் இப்போ வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நிறையா இருக்குது. இப்போ எங்கள் ஓன் டூல்ஸில் பண்ணுறது இல்லாமல் ஜென்ரலாக சில ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே புதுசாக வர பிகினர்ஸ்க்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற ஐடியாவையும் இது பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஒன் பை ஒன் வந்து இது பண்ணுவோம். டார்கெட்ஸ் வீடியோ வந்து ரெகுலராக வீக்லி வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம். இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வீடியோ இல்லாமல், எங்கள் டூல்ஸோட வீடியோஸ் இல்லாமல் இந்த வீடியோஸ் வந்து ரெகுலராக அப்லோட் பண்ணுவோம். இதுக்கப்புறம் வீடியோஸ் நீங்கள் ரெகுலராக எதிர்பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுல முன்னாடி வந்து ஒரு சார்ட் ஆஃப் வீடியோஸ் மட்டும் கொடுத்துட்ருந்தோம். இப்போ வந்து எப்படின்னா, ட்ரேடிங் அப்படின்லாம் கிடையாது, இன்வெஸ்டிங் எல்லாத்துக்குமே வீடியோஸ் கொடுக்கலான்னு இருக்கும். இப்போ ஒவ்வொரு வீடியோஸும் எப்படி வெளியில் வரும் அப்படின்னா, லாங் டேர்ம் ட்ரேடிங் அப்படின்காக உள்ள ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன், அடுத்து ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்காக உள்ளது, அப்புறம் டே ட்ரேடிங் மேக்ஸிமம் வந்து ரெகுலராக பண்ண முடியாது. பட்டு வீக்லி ஒன்ஸ் சம் சான்ஸ் கிடைச்சா அது வந்து ஒரு சிம் ட்ரேடிங்னு சொல்லிக்கலாம். டே ட்ரேடிங் நம்ம எடுத்துக்கிறது வந்து இன்ட்ராடே கிடையாது. டே ட்ரேடிங் அப்படின்றது டிஃப்ரெண்ட், இன்ட்ராடே அப்படின்றது டோட்டல் டிஃப்ரெண்ட். அது நாங்கள் செய்யறதே கிடையாது, யாருக்கும் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதும் கிடையாது. ஓகே, டே ட்ரேடிங் அப்படின்னு நான் சொல்கிறது எதுனா, ஒரு 2-3 days இல்லைனா பை டுடே செல் டுமாரோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுவோம். ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டு இருங்க. உங்களுக்கு நிறைய வீடியோஸ் இதுக்கப்புறம் வரும், நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து நல்லா பெருசாக கிராஷ் ஆகிடுச்சு. இந்த மார்ச்சில் வந்து பார்த்தோன்னா பெரிய ஃபால், பிப்ரவரி மார்ச்சில் வந்து பெரிய டவுன் கொடுத்துச்சு. ஏப்ரல் மே வந்து அப்படியே சைட்வேஸில் போயிட்டுருக்கு. இப்போது இந்த ஜூன் மாதத்தில் இப்போ வந்து எப்படின்னா, இதுக்கப்புறம் எல்லா ஸ்டாக்குமே ஓரளவு ஜூன் ஜூலையில் வந்து
மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதில் எந்த ஸ்டாக்ஸ்லாம் மேலே போகிற மாதிரி இருக்குது, அதோட டார்கெட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஸ்டாக் யாருக்கு அப்படின்னா ஒன்லி ஃபார் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ். ஸோ டைட்டில் நான் போட்டுவிடுவேன். ஸோ இருந்தாலும் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். இப்போ நான் ரெக்கமெண்டேஷன் பண்ணுற இந்த ஸ்டாக் எல்லாமே லாங் டேர்ம் இன்வெஸ்டிங். லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா 1 week to 2 years, 1 week to 2 years அப்படின்னு சொன்னோம்னா ஓகே, மேக் இட் 1 month to 2 years அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் தான். இது நீங்கள் பார்த்தா தெரியும், நான் வந்து டே கேண்டில் தான் எடுத்திருக்கேன். ஸோ டே கேண்டில் நான் எடுத்து பண்ணும்போது அது வந்து இந்த டைம் ஆகும். சிலது 1 monthல, இல்லை 2 months 3 months, சிலது 6 months கூட ஆகும். அது பொறுத்து இருக்கு. அதனால் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் மட்டும் இதை நோட் பண்ணிக்கோங்க. ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் அப்புறம் டே ட்ரேட் பண்ணுறவங்களுக்குலாம் ஸ்டாக்ஸ் வந்து கம்மிங் டேஸில் வந்து நான் நிறைய அப்லோட் பண்ணுவேன். ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். நான் டைட்டில்லேயே நான் வந்து மென்ஷன் பண்ணிவிடுவேன் இந்த ஸ்டாக் யாருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஸ்டாக்ஸ் பார்த்துடலாம். எந்தெந்த ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு more than 1500 ஸ்டாக்ஸ் இருக்குது என்எஸ்சியில். இல்லை நம்ம ஃபில்டர் பண்ணி டாப் 500 ஸ்டாக்ஸ் மட்டும்தான் எடுக்கிறோம். டாப் 500 ஸ்டாக்ஸில் நம்ம ஃபில்டர் பண்ணி எதெல்லாம் வந்து அப்சைட் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதோட டார்கெட் வந்து நம்ம கொடுத்துருவோம். முன்னாடி டார்கெட் 1 டார்கெட் 2 நிறைய கொடுத்துருந்தோம். இப்போ அப்படிலாம் கிடையாது, ஒரே டார்கெட் தான். டவுன் சைட் டார்கெட் இருந்துச்சுனாலும் கொடுக்க போகிறது கிடையாது. டவுன் சைட் டார்கெட் இருந்துச்சுனாலும், ஏன்னா இது வந்து இன்வெஸ்டிங் அப்படின்றதுனால டவுன் சைட் டார்கெட் இருந்து யாரும் கேஷ் மார்க்கெட்டில் போயிட்டு சேல் பண்ணி ஹோல்ட் பண்ண போகிறது கிடையாது. அதனால் வந்து இது வந்து கேஷ் மார்க்கெட்டில் இன்வெஸ்டிங் பண்ணுறவங்களுக்காக உள்ள ஸ்டாக்ஸ் அப்படின்றதுனால நம்மளோட டார்கெட்ஸ் கொடுத்துட்றோம். அது 10 days 20 daysல 1 monthல வரும், 3 monthsல வரும், சிலது 1 year கழிச்சு அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணோம். அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ டார்கெட்ஸ் நம்ம கொடுத்தா இதை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டா அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு இருக்கக்கூடாது, விட்டுடணும். அந்த டார்கெட் நெருங்கினோன்னா அதை சேல் பண்ணணும். அதுதான் இதோட கான்செப்ட். அப்படி பண்ணுறவங்களுக்காக உள்ள ஸ்டாக்ஸ் தான் அது. கண்டிப்பாக டே ட்ரேடர்ஸ்லாம் ஒரி பண்ணாதீங்க. அவங்களுக்கும் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் இனிமேல் ரெகுலராக கொடுத்துட்டு இருப்பேன். டே ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு வந்து ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் அப்படின்றத விட அந்த மேஜிக் டூல் அப்படின்றது நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்க டூல்ஸ் வந்துச்சுன்னா நீங்களே ஓனாகவே வந்து வாட்ச் பண்ணி ட்ரேட் எடுக்கலாம். எவ்வளோ குயிக்காக கொடுக்க முடியுமோ பேக் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ரிசல்ட்டு நல்ல 70% மேலே வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதை கொடுப்பேன். இப்போ நீங்கள் ஸ்டாக்ஸை நோட் பண்ணி ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். நாங்கள் கொடுக்குற டார்கெட்ஸ் எல்லாம் ரீச் ஆகுதா அப்படின்னு பாருங்கள். ஓகே, அதுக்கப்புறமா தான் இதில் ஒரு ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் வந்ததுக்கப்புறமா தான் அதை கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவோம். இப்போ கண்டிப்பாக ரிலீஸ் பண்ண மாட்டோம், டைம் எடுத்துக்குவோம். தென் அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், இந்த லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் ஸ்டாக்ஸ் அப்படின்றதுனால இதை வந்து நான் சொல்லிட்டேன், டைம் பீரியட் சொல்லிட்டேன். ஸோ இதை நீங்கள் வாட்ச் பண்ணி பார்க்கணும். மேபி 1 month 2 monthsல வந்து சில இது ரீச் ஆகும், சில இது 1 year ஆகும். என்ன ரீச் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் பண்ணுறத விட வெயிட் பண்ணி பாருங்கள். அது அதுக்கப்புறம் எவ்வளோ கீழே போனாலும் அந்த டார்கெட் வந்து பெண்டிங் டார்கெட்டை கண்டிப்பாக ரீச் ஆகும். ஏன்னா மார்க்கெட் வந்து எப்போவுமே இங்கே இருக்குன்னா இந்த டார்கெட் நம்ம கொடுக்குறோன்னா ஒரேடியாக மேலே இப்படி போகாது. கொஞ்சம் மேலே போகும், கீழே இறங்கும், மேலே போகும், அப்புறம் நல்லா கீழே டவுனுக்கு போகும், அப்புறம் சடனாக மேலே ரைஸ் ஆகும். இப்படி தான் வந்து அந்த டார்கெட் வந்து ஹிட் ஆகும். இந்த இடத்துல நம்ம இங்கே போகும்னு சொல்லிட்டோன்னா நேராக இப்படியே ஒரே போயிடும் அப்படின்லாம் நினைக்காது. அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே போகலாம், இன்னும் டவுன் ஆகலாம். இப்போ இந்த 72 டார்கெட் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னும் போது இப்போ 54 இருக்குது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். 72க்கு போகிறதுக்கு முன்னாடி அது 30க்கு போகலாம், 40க்கு போகலாம், அப்புறம் 65 போகும், அப்புறம் மறுபடியும் 40க்கு வரும். இப்படியே ட்ராவல் பண்ணிட்டு தான் போய் இந்த டார்கெட் வந்து ரீச் ஆகும். ஏன்னா இன்வெஸ்டிங் டார்கெட் வந்து எப்போவுமே ரீச் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். ஏன்னா டே ட்ரேடர்ஸ் வந்து எவ்வளோ ட்ரேட் பண்ணுறாங்கன்றதை வச்சு தான் மார்க்கெட் வந்து வேலட்டிலிட்டி இருந்துகிட்ருக்கும். பட் இந்த இன்வெஸ்டிங்கோட டார்கெட் வந்து கண்டிப்பாக ஒரு நாள் ரீச் ஆகும். எடுத்துக்கிற டைம் மட்டும்தான் வேரி ஆகும். அதனால தான் இந்த டைம் லிமிட்டும் கிடையாது. ஸ்டாப் லாஸ் நான் எதுக்குமே கொடுக்க போகிறது கிடையாது. ஏன்னா மார்க்கெட் வந்து இங்கே வரும், ஸ்டாப் லாஸ் இதை வச்சுக்கோங்க அப்படின்லாம் கிடையாது. 25 போனதுக்கப்புறம் கூட வந்து ஹிட் ஆகும். மார்க்கெட்டு சடனாக டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா டைம் மட்டும்தான் டிலே ஆகும். அந்த டார்கெட்டை ரீச் ஆகிறதுல எந்த மாற்றமும் இருக்காது, பட் டைம் மட்டும் டிலே ஆகும். எந்த ஸ்டாக் மார்க்கெட் டவுன் ஆகாமல் அந்த அதே ரேஞ்சில் அப்படியே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு, அந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிட்டு போச்சுன்னா குயிக்காக ஒரு 10 daysல கூட இந்த டார்கெட் ஹிட் ஆகிட வாய்ப்பு இருக்குது. இது வந்து முக்கியமாக இவ்வளோ கிளியராக நான் வந்து எதுக்கு இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் அப்படின்றதுனால புரியணும், தெளிவாக எல்லாருக்கும் புரியணும் அப்படின்றதுக்காக தான் நான் இதை சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்டாக்ஸை பார்த்துடலாம். நான் வந்து ப்ரைஸ் சொல்ல கம்பெனி நேம் சொல்லிவிட்டு டார்கெட் மட்டும் சொல்லிடுறேன். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து இந்த க்ரீன் லைன், இந்த லைன் தான் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ அதுக்கு நேராக தான் நான் டார்கெட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்துக்கோங்க. நான் டார்கெட் கம்பெனியோட நேமும் அதோட ப்ரைஸை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து ஆதித்யா பிர்லா. அதோட டார்கெட் 72.40. நெக்ஸ்ட் கம்பெனி நம்ம பார்க்க போகிறது ஏசிசி லிமிடெட். அதோட டார்கெட் 1470.
அடுத்த கம்பெனி அதானி என்டர்பிரைசஸ், அதோட டார்கெட் 193. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அதானி பவர், அதோட டார்கெட் 55 rupees. நெக்ஸ்ட் அஜந்தா பார்மா டார்கெட் 1892. நெக்ஸ்ட் ஏஷியன் பெயிண்ட் டார்கெட் 1897. நெக்ஸ்ட் ஒன் ஆக்சிஸ் பேங்க் டார்கெட் 607. In Bajaj Finserv target 5996. In Bajaj Holding target 2805. In Bajaj Auto target 3129. In Bata India target 1567. Bombay Burma target 1505. Bell Bharat Electronics target 94. Bharat Forge target 508. Biocon target 477. Cadillac target 597. Cipla target 1086. Concor target 513. Crompton target 276. Cummins India target 453. Dabur target 535. DBL target 372. DLF target 201. DMart target 2663. Edelweiss target 54. Eicher Motor target 19608. Endurance target 1214. Equitas target 74. Future Consumer target 15. Federal Bank target 61. Godrej Agro target 465. Godrej Consumer target 814. Godrej Industries target Godrej Industries not in the list. I mistakenly selected it. Okay. The next one is Gujarat State Petro GSPL target 267. Havells India target 614. HDFC target 1969. HDFC Asset Management target 2868. HDFC Bank target 1288. HDFC Life Insurance target 679. Hindalco target 183. Hinpetro target Hinpetro not in the list. Next one Hind Zinc target, it's also by mistake. Okay. Housing Urban Development target 38. ICICI Bank target 459. ICICI GI target 1444. ICICI Prudential Life target 499. IGL target
535. Int Hotel, target 113. Indian Bank, target 66. IndusInd Bank, target 684. Infratel, Bharati Infratel, target 283. Infi, Infosys Limited, target 816. ITC, target 226. JSW Steel, target 248. Jubilant Food, target 2130. Kotak Bank, target 1822. L&T, target 1155. L&T Finance, target 77. Manappuram Finance, target 182. Marico, target Marico not in the list. Maruti, target 6695. Max Finance Service, target 638. Main Tree, target 1173. Mangalore Reference, target 36. Muthoot Finance, target 1270. NCC, target 42. NHPC, target 22. NIIT, target 1676. NMDC, target 101. NTPC, target 107. OFSS, target 3078. Oil India Limited, target 119. ONGC, target 96. Page Industries, target 26335. PEL, target 1386. Petronet, target 293. PFI ZTR Limited, target 47589. Procter & Gamble, target 10981. Pidil India, target 1587. PNB Housing, target 244. PVR, target PVR not in the list, it's by mistake. QSCorp, target 360. Ramco Cement, target 710. SBI Life Insurance, that is also a mistake. Next one is Sun Pharma, target 170. SRT Transport, SR Transport, Shriram Transport, target 903. Sterlite Tech, target 120. Sun Pharma, let me check, target 626. Syngene International, target 416. Tata Chemicals, target 376.
Tata Motors target 5.4. Tata Power target 5.0. TCS target 2168. Titan target 1375. Ujjivan Finserv target 297. Ultratech Cement target 4519. Union Bank target 38. UPL target 514. Varroc Engineering target 199. VGuard target 223. Voltas target 620. Wipro target 251. Yes Bank target 38. Okay friends, long term investing கான stocks list தான் இப்போ நான் கொடுத்துருக்கிறது. அதோட டார்கெட்ஸ் கொடுத்துருக்கேன். மார்க்கெட் பெரிய கிராஷ்க்கு அப்புறம் ரெக்கவர் ஆகி மேலே போகுது. இதுக்கப்புறம் ஒரு சின்ன டவுனுக்கு அப்புறம் தான் இந்த டார்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து இன்வெஸ்டிங். அதுக்கப்புறம் டவுன் ஆனால் பேனிக் ஆகக்கூடாது, வெயிட் பண்ணலாம். கண்டிப்பாக ஒரு சப்போர்ட்டை எடுத்துகிட்டு மார்க்கெட் திரும்ப வந்து அந்த டார்கெட் எல்லாமே ஹிட் பண்ணும். ஸோ ஒரி பண்ண தேவையில்லை. இதெல்லாம் லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் ஸ்டாக். குயிக்காக வந்துடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க. டே சார்ட்டை தான் நான் இதை உங்களுக்கு அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். டே சார்ட்டை அனலைஸ் பண்ணி கொடுக்குற ஸ்டாக்ஸ் எல்லாமே 1 மந்த்லேன்னு 1 இயர் 2 இயர் கூட ஆகும் ரீச் பண்ணுறதுக்கு. 1 hour 30 minutes அப்படின்னு நான் போய் கொடுக்குற ஸ்டாக்ஸ் எல்லாமே ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங். அது வந்து 1 மந்த்லேன்னு 6 monthsக்குள்ளார ரீச் ஆகும். 15 minutes 5 minutesல உள்ள டார்கெட்ஸ்லாம் நான் கொடுத்தேன் அப்படின்னா அது வந்து அதிகமாக கொடுக்க முடியாது. ஏன்னா அதை நம்ம அனலைஸ் பண்ணி கொடுக்கறதுக்குள்ளே சம்டைம்ஸ் ஸ்டாக் அன்றைக்கே வந்து ரீச் ஆகிடும். இருந்தாலும் இடையில நான் அதிகம் கொடுக்குறேன் டே ட்ரேடர்ஸ்க்காக. கொஞ்சம் ரொம்ப சின்ன ஸ்விங் ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்காக அந்த ஸ்டாக்ஸும் இடையில கொடுப்பேன். அது வந்து ஷார்ட் டேர்மில், அதாவது ஒரு 1 days to 1 week உள்ளார அந்த டார்கெட் ரீச் ஆகும். ஸோ நான் வந்து ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்க்கான உள்ள ஸ்டாக்ஸ் வந்து நான் அப்புறமா போடுறேன். லாங் டேர்ம் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் இப்போ லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் ஸ்டாக்ஸ் இது அப்டேட் பண்ணிட்டேன். ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டிங் அண்ட் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் அப்டேட் பண்ணுவேன். அப்புறம் வெரி ஷார்ட் டேர்ம் டே ட்ரேடிங் ஸ்டாக் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் சீக்கிரமாக. வீடியோஸை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். நான் கொடுத்த டார்கெட்ஸ் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு அந்த டார்கெட்ஸ் ஹிட் ஆகுதா, எவ்வளோ டைம் எடுத்துக்குது, அக்யூரசி எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் நாள் ஃபாலோ பண்ணுங்கள், டெஸ்ட் பண்ணி பாருங்கள். எல்லா டார்கெட்டும் ஹிட் ஆகுதா, எவ்வளோ டைம் எடுத்துக்குது, எவ்வளோ கீழே போகுது அப்படின்ட்டு அதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து சூட்டபுளாக இருந்துச்சுன்னா நீங்கள் இன்வெஸ்டிங் பண்ணலாம். உங்களுக்கு வந்து இன்வெஸ்டிங் பண்ணுறது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். டெலிகிராமில் ஃபோன் சப்போர்ட் கிடையாது, டெலிகிராமில் மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள். டெலிகிராமில் காண்டாக்ட் பண்ணுறவங்களுக்கு ரிப்ளை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். until then take care, bye bye.